ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2019 ரிலீஸ் ஆன சென்ட் ஆஃப் அ கோஸ்ட்ன்ற ரொமான்ஸ் ஹாரர் காமெடி மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு பேய் தன்னோட காதலுக்காக என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத பயங்கர காமெடியாக ரொமான்ஸ் கலந்து ட்விஸ்ட்டோடு சொல்லியிருப்பாங்க. படத்தில் காமெடின்ற பேரில் ஏகப்பட்ட இடத்துல அடல்ட் கண்டென்ட் வச்சுருப்பாங்க. அந்த சீனெல்லாம் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி படத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம போடுற படத்தோட ஃபுல் மூவி லிங்க்கை டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி ஃபுல் மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. படத்தை ஓப்பன் பண்ணால் ஹீரோவை காட்டுறாங்க. அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோயின் நடந்து வரா. இந்த கண்டதும் காதல் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்த உடனே காதல் வலையில் விழுந்துடுறாரு. ஹீரோயின் எங்கே போனாலும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலேயே போயிட்டுருக்கிறாரு. சச்சினா இருந்தாலும் சான்ஸ் கிடைக்கணும்ல. அதே மாதிரி ஹீரோ எப்படா ஹீரோயின்ட்ட பேசுறது அப்படின்னு சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ ஆண்டவனா பார்த்து ஒரு வழியை கொடுக்குறான். ஹீரோயின் ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ எவனோ ஒருத்தவன் ஹீரோயின் கையை வந்து பிடிச்சி இழுக்கிறான், என் கூட வா அப்படின்னு. அவன் யாருன்றது இப்போ நமக்கு தெரியல. இதை பார்த்த ஹீரோ அங்கே போய் ஆட்டையை கலைச்சி அவனை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு ஹீரோயினை மட்டும் அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. போங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லி அனுப்பிவிட ஹீரோயின் காரில் கிளம்பி போயிடுறா. இவ போனதும் ஹீரோ ஒருத்தனை பிடிச்சி வச்சிருந்தாருல்ல, அவன் கடுப்பாகி ஹீரோவை பொலிர்னு கொடுக்குறான். அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஹீரோ உடம்பு முழுக்க கட்டு போட்டுட்டு ஹீரோயினை போய் மீட் பண்ணி, உங்களுக்காக அன்றைக்கி ஒருத்தனை பிடிச்சல, அவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான், என் கை உடச்சிக்கிச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஃபீலிங்காக பேச ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே ஒரு சிம்பத்தி ஆகிடுது. சே, நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறானே அப்படின்னு ஹீரோவோட கை உடஞ்சதுனால இவளே சாப்பாடு ஊட்டி விடுறது, ஹீரோ எங்கே போனாலும் காரில் கூப்பிட்டுட்டு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஹீரோ கூடயே ட்ராவல் பண்ண ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே காதல் வந்துடுது. இவங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் 2 பேருக்குள்ளே சண்டை வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ படிக்கிறதுக்காக யூஎஸ்க்கு போக வேண்டியதாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் பயங்கரமாக ஹீரோ கிட்ட கத்துறா. ஹீரோ ஒரு வழியாக ஹீரோயினை சமாதானப்படுத்தி 6 மாதத்துக்குள்ளே நான் திரும்பவும் வந்துடுவேன், தயவு செஞ்சு கோச்சிக்காதன்னு சொல்ல ஹீரோயின் சமாதானம் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் 2 பேரும் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. டின்னர் பார்ட்டி நடக்க போகிற அன்னைக்கு ஹீரோ அந்த பார்ட்டியிலே வச்சு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் ஹீரோயினை அப்படின்னு ஹீரோயினுக்காக ஒரு ரிங்கு வாங்குறாரு. அதே மாதிரி ஹீரோயினும் ஹீரோவுக்காக ஷூலாம் ப்ரெசென்ட்டாக வாங்குறா. 2 பேரும் பார்ட்டிக்காக வெறித்தனமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பார்ட்டிலாம் வேறு லெவலில் ஹீரோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரவே இல்லை. இவரும் நிறையா தடவை ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால கடுப்பாகி நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு கதவை தட்டுறாரு. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. ஹீரோயின் வீட்டிலே இல்லை போல. எங்கடா போனா இவ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு அந்த வீட்டுக்கு வெளியே அப்படியே உக்காந்துடுறாரு. உக்காந்தவர் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் விடிஞ்சும் போயிடுது. ஆனால் கடைசி வரைக்கும் ஹீரோயின் வீட்டுக்கு வரவே இல்லை. ஒருவேளை அவன் நம்ம மேலே கோவமாக இருப்பா ஊருக்கு போகிறதுனால, அவளை அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணி இவர் வாங்கிட்டு வந்த ரிங் பாக்ஸ் மேலே ஒரு லெட்டரை சுற்றி ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே இருக்க ஒரு பேக்லேயே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இவர் யூஎஸ்க்கு போயிடுறாரு. இவர் அந்த இடத்த விட்டு போனதும் பால் போடுறதுக்காக ஒரு பொண்ணு ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அவள் ஹீரோயின் வீட்டுக்கு முன்னால் இருக்க பேக்கை திறந்து பார்த்தா அதில் ஹீரோ வச்ச ரிங் இருக்குது. அடிச்சுதுரா ஜாக் பாட்டு அப்படின்னு அந்த பால் போடுற பொண்ணு அந்த ரிங் இருக்க பாக்ஸை தூக்கி உள்ளே வச்சுக்கிறா. ஹீரோ சுற்றி வச்சிருந்தால லெட்ரு அதை கீழே போட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவ போனதும் அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் கீழே கிடக்கிற ஹீரோ எழுதி வச்ச லெட்டர் எடுத்து படிக்கிறான். ஹீரோ பயங்கர உருக்கமாக ஒரு காதல் கடிதம் எழுதி வச்சிருக்கிறாரு. இதை பார்த்து ஹீரோயின் அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்கே சீனை கட் பண்ணி 6 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் குடியிருக்க அப்பார்ட்மெண்ட்டை வேற யாரோ விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. அதனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு போக சொல்லிடுறாங்க. எல்லாரும் காலி பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ அதே அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற ஒரு 3 ஆண்டிங்க நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இவங்களுக்குள்ள 402ன்ற ஒரு ஃப்ளாட் நம்பரை பற்றின டாக் வருது. இதுதான் ஹீரோயின் குடியிருக்கிற ஃப்ளாட்டு. ஒரு ஓனாமூஞ்சி ஆண்டி மீதி 2 ஆண்டிகள்கிட்ட கேட்குது, அந்த ஃப்ளாட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, ரொம்ப நாளாக பார்க்கல, நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க மீதி 2 ஆண்டிங்க இல்லையே நாங்கள் பார்க்கல, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த ஓனாமூஞ்சி ஆண்டிக்கு மட்டும் ஆர்வம் தாங்கலை. யாருக்கும் தெரியலன்னா அதை நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ளாட்டுக்கு போயிட்டு காலிங் பெல்லும் அடிக்குது. ஹீரோயின் கதவை திறந்துட்டு வெளியே வந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆண்டி, இல்லைம்மா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நல்லா இருக்கியா, எல்லாரும் வீட்டை விட்டு காலி பண்ணுறோம், நீ எப்போ கிளம்புற அப்படின்னு அந்த ஆண்டி கேட்குறா. அதுக்கு ஹீரோயின், நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுற மாதிரி இல்லை, ஒழுங்கு மாதிரிதே ஓடி போயிடு அப்படின்னு அந்த ஆண்டியை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கதவை சாத்திக்கிறா. இதில் கடுப்பான ஆண்டி, இப்போ நான் அவங்ககிட்ட பேசியே ஆகணும், கதவை திறக்கிறியா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் வீட்டு முன்னாலே நின்று கத்திட்டு இருக்க. உள்ளே இருந்துக்கிட்டே ஹீரோயின்
உங்களுக்கு பேசணுன்னா உள்ளே வாங்க, தாராளமாக பேசுவோம் அப்படின்னு சொல்ல ஆன்ட்டி கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஹீரோயினை காணோம். என்னம்மா இந்த வயசுல ஆன்ட்டி கூட கண்ணாமூச்சி விளையாடுறியா, உன்னை கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு ஆன்ட்டி போயிட்டு ஒரு கதவை திறந்து பார்த்தா ஹீரோயின் அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறா. ஆன்ட்டி உள்ளே போனதும் டக்குன்னு ஹீரோயின் திரும்புகிறா. அப்படியே ஹீரோயினோட கண்ணு பிளாக்காக மாறுது. கடைசியில் ஹீரோயின் ஒரு பேயா இருக்கா. இதை பார்த்து அரண்டு போன ஆன்ட்டி வீட்டை விட்டு வெளியே போனடா சாமி அப்படின்னு போயிட்டு கதவை திறந்தா வீட்டுக்கு வெளியவும் ஹீரோயின் பேயா நிற்கிறா. இதை பார்த்துட்டு திரும்பவும் ஆன்ட்டி கதவை சாத்திட்டு உள்ளே வர உள்ளேயும் ஹீரோயின் நிற்கிறா. பேய்ங்க தான் 360 ஆங்கிள் அட்டாக் பண்ணும்ல, இதே மாதிரி ஹீரோயின் ஆன்ட்டியை பயமுறுத்திட்டு இருக்க. மிரண்டு போன ஆன்ட்டி, தெய்வமே உனக்கு ஒரு கும்பிடு, ஆளை விட்டா நான் ஓடியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு அலறிக்கினே ஓடுறா, காப்பாத்துங்க அப்படின்னு. ஆன்ட்டி கத்திக்கிட்டே ஓடுறத ஆப்போசிட் பில்டிங்ல இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு படத்தில் 2 கேரக்டர் வரும், புஷ்பா புருஷன்ட்டு. அந்த கேரக்டர் இவங்களுக்கு பயங்கரமாக சூட் ஆகும். இவங்க பேரையும் நம்ம அப்படியே வச்சுப்போம். புஷ்பாவுக்கு கசமுசா வேலையில் ஆர்வம் பயங்கர அதிகம். யாரை பார்த்தாலும் இதே வேலையை தான் சுற்றிட்டு இருப்பா. புஷ்பா வர சீன் ஃபுல்லாக படத்தில் அடல்ட் காமெடி மட்டும்தான். காமெடிக்காக இவங்க 2 பேரையும் வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. ஆன்ட்டி மிரண்டு ஓடிச்சில்ல இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து, அது கால் பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்ல பேய் இருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குது. அங்க இன்னும் ஒரு 3-4 போலீஸ்காரங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஃபோன் வருது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. கடந்த ஒரு 6 மாதமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பேய் இருக்குன்னு ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்களும் போய் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஃபோன் வர கணக்கு காட்டுறதுக்காக 2 பேரை அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. ஒரு லேடி போலீஸ் புதுசாக அந்த ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணியிருக்கு. அது இன்னொரு போலீஸ்காரங்கிட்ட என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்க அந்த போலீஸ்காரன் நடந்ததை சொல்கிறான். 6 மாதத்துக்கு முன்னால் ஹீரோயின் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் 5வது ஃப்ளோர்லேருந்து ஒருத்தவன் கீழே வந்து செத்து போயிட்டுருக்கிறான். அவனோட கண்ணில் இரும்பு ராட் மாதிரி ஒன்று வேறு குத்திட்டு இருந்திருக்கு. இப்போ அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா இல்லை மர்டரா அப்படின்றதே தெரியல. ஆனால் அவன் செத்து போனதுக்கப்புறம் தான் அந்த 6 மாதத்தில், கடந்த 6 மாதத்தில் பேய் இருக்குது நான் பேயை பார்த்தேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு போலீஸ்காரன் லேடி போலீஸ்கிட்ட சொல்ல இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. 2 போலீஸ்காரனுங்க ஹீரோயின் என்கொயரி பண்ண போனானுங்கல்ல, கூடவே அந்த ஓனாமூஞ்சி ஆண்டியும் இருக்குது. போலீஸ்காரங்க ஹீரோயின் வீட்டு கதவை தட்ட ஹீரோயின் உள்ளேருந்து வெளியே வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். போலீஸ்காரங்க ஹீரோயின் கிட்ட ஃபார்முலாக 2-3 கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்ட்டி ஒரு கேள்வி கேட்டால வீட்டை விட்டு எப்போ கிளம்புவான்ட்டு, அதே கேள்வி அவனுங்க கேட்குறானுங்க. திரும்பவும் ஹீரோயின் மூஞ்சி உக்கிரமாக ஆகி இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அங்கேருந்து ஒரு போலீஸ்காரன் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கலாமா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போக வரான். இந்த வீட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் அவளோட கையை போலீஸ்காரன் நெஞ்சிலே வச்சு தள்ளி விட்றா. அவன் 2 அடி தள்ளி போய் விடுறான். அவன் தள்ளி போய் விழுந்தும் ஹீரோயினோட கை அவன் நெஞ்சிலே இருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் நின்ன இடத்துல தான் நிற்கிறா. அவளோட கை மட்டும் லப்பர் மாதிரி போய் போலீஸ்காரன் நெஞ்சில் ஒட்டிகிட்டு இருக்கு. இதை பார்த்த போலீஸ்காரன் அள்ளு விட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடுறானுங்க. ஓனாமூஞ்சி ஆண்டி அங்கேயே மயக்கம் போட்டு ஊந்துடுறா. அடுத்து ஹீரோயின் அந்த ஓனாமூஞ்சி ஆண்டிகிட்ட போயிட்டு ஒழுங்கு மாதிரி தான் உன்னோட வேலையை பாரு, என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற வேலை வச்சுக்காத, நடிக்காத, ஏந்திரிச்சு ஓடு அப்படின்னு சொல்ல இந்த ஆன்ட்டி இவ்வளோ நேரம் மயக்கம் போட்ட மாதிரி சீன் போட்டிருக்கும் போல். இது பயந்து ஓடுது. போலீஸ்காரனுங்க எடுத்துகிட்டு வந்த காரை கூட எடுத்துகிட்டு போகாமல் நடந்தே ஓடுறானுங்க. அவனுங்களுக்கு பின்னால் இந்த ஆன்ட்டியும் காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே ஓடுது. இது எல்லாத்தையும் ஆப்போசிட் பில்டிங்லேருந்து புஷ்பா புருஷனும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இங்கே நடக்குது அப்படின்னு. போலீஸ்காரனுங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பயந்துக்கிட்டே நான் பேயை பார்த்தேன் அப்படி இப்படின்னு இப்போ இவனுங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஸ்வாட் டீமையும் அந்த அப்பார்ட்மெண்ட் முன்னால் இறக்கிடுறானுங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் கும்பலாக குடிங்க நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே புஷ்பா புருஷனும் கூட இருக்காங்க. இந்த ஸ்வாட் டீமுக்கு ஒரு கேப்டன் இருக்காரு. அந்த கேப்டன் கிட்ட இங்கே பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னுலாம் சொல்லலை. நார்மலாக ஒரு பிரச்சனை ஆபத்தான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த கேப்டன் அவரோட டீம் மெம்பர்ஸ்லாம் நிற்க வச்சு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து அனுப்புறாரு. உள்ளே யாராச்சும் ஆபத்தை தெரிஞ்சால் போட்டு தள்ளிடுங்க, போங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்ல அவனுங்க எல்லாம் போகிறானுங்க. இந்த கேப்பில் இங்கே கூட்டத்தோட கூட்டமாக நின்றுட்டு இருந்தால புஷ்பா, அவள் புருஷனை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு ஸ்வாட் டீமோட கேப்டனை சைட் அடிச்சுட்டு இருக்குது. கருமாந்திரம். அதுக்கப்புறம் மேலே போன டீம் மெம்பர்ஸை காட்டுறாங்க. இவனுக்கு என்னமோ தீவிரவாதியை பிடிக்க போகிற மாதிரி ஹீரோயின் ஃப்ளாட்டில் இருக்க டோரில் ஒரு ஓட்டையை போடுறானுங்க. இந்த ஓட்டை வழியாக எண்டோஸ்கோபி கேமரா விட்டு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு. இவனுங்க இங்கே பண்ணுறது எல்லாத்தையுமே கீழே கேமராவில் ஸ்வாட் டீம் கேப்டன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கதவுல அவனுங்க ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்டை வழியாக பார்க்குறானுங்க. கதவுக்கு அந்த பக்கம் ஹீரோயின் ஓட்டை வழியாக இருந்து பார்த்துக்கிட்டே ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்து வெளியே குத்துறான். அது ஒரு போலீஸ்காரன் கண்ணில் குத்திடுது.
ஸோ உள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டவனுங்க இவனுங்க கதவுல போட்ட ஓட்ட வழியாக எண்டோஸ்கோபி கேமராவை உள்ளே விட்டு பார்க்குறானுங்க. அந்த கேமராவில் யாரும் இருக்க மாதிரியே தெரியல. இதை கேப்டன் கிட்ட ரிப்போர்ட்டும் பண்ணுறானுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு. கேப்டன் கதை உடச்சிட்டு உள்ளே போங்கடா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க டீம் மெம்பர்ஸும் கதை உடச்சிட்டு உள்ளே வரானுங்க. உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா. இவனுங்க ஹீரோயின் ஒரு மனுஷின்னு நினச்சிக்கிட்டு சுற்றி வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தேடுறானுங்க. கேப்டன் கிட்டேயும் இதை சொல்கிறானுங்க, உள்ளே ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா அப்படின்னு. ஆனால் கேப்டன் கீழே வீடியோவில் பார்த்துட்டு இருக்காருல்ல, அந்த வீடியோவில் ஹீரோயின் இருக்கிறதே தெரியல. எங்கடா இருக்கு பொண்ணு பொண்ணுன்றீங்க யாரையுமே காணோம் அப்படின்னு கேப்டன் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அங்கே உட்காந்துட்டு இருந்த ஹீரோயின் என் வீட்டுக்குள்ளேயே வரீங்களாடா அப்படின்னு கத்து கத்துறா. இந்த கத்து கீழே இருக்கிற கேப்டன் வரைக்கும் கேட்குது. கீழே இருக்க எல்லாருமே அலற ஆரம்பிச்சிடுறாங்க. மேலே டீம் மெம்பர்ஸ் ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டானுங்கல்ல, மாத்து கட்டில் போட்டு வெளுன்னு வெளுக்குது ஹீரோயின் எல்லாரையும். இது எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்துட்டு இருந்த கேப்டன், ஏண்டா இங்கே ஒருத்தன் தொண்டை தண்ணி வந்தா கத்திட்டு இருக்கேன், பிரேக் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அங்கே நடக்கிறது தெரியாமல் இந்த ஆள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டக்குன்னு அடிச்சிட்டு இருந்தவ காணாமல் போயிடுறா. இவனுங்க கன் எடுத்து கண்ட மெனிக்கு சுட ஆரம்பிச்சிடுறானுங்க. கன்னு சவுண்டு கேட்டதும் பொதுமக்கள்லாம் அந்த இடத்த விட்டு செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. மேலே பயத்தில் இருந்தவனுங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வீட்டு கதவை திறக்கிறப்போ வீட்டுக்கு வெளியே ஹீரோயின் நிற்கிறான். ஹீரோயினை பார்த்து அந்த டீமில் இருக்க ஒருத்தவன் கன் எடுத்து சுடுறான். ஒரு புல்லட் ஹீரோயின் கிட்ட போது ஹீரோயின் டக்குன்னு மறைஞ்சிடுறான். அந்த புல்லட் நேராக போயிட்டு புஷ்பா புருஷனுக்கு படக்கூடாத இடத்துல பின்னால் பட்டுருது. புல்லட்டு பின்னாடி பட்டதில் இவனோட 2 பண்ணும் வெடிச்சிருது. புஷ்பா அலறினே ஓடி வர, ஐயோ என் புருஷனுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு. அடுத்து புஷ்பா புருஷனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே போலீஸ்காரனுங்க சீலை வச்சுட்டு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சீலை வச்சுட்டு போலீஸ்காரனுங்களே ஒரு பேய் ஓட்டுற மந்திரவாதியை அரேஞ்ச் பண்ணி ஹீரோயினோட ஃப்ளாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த மந்திரவாதியும் ஒரு அசிஸ்டண்ட்டை கூடயே கூட்டிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகிறான். இவன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே கதவுல ஏதோ ஒரு ஸ்டிக்கரை வச்சு ஒட்டுறான். அவன் அந்த ஸ்டிக்கரை ஒட்டினதும் ஒரு வேவ் மாதிரி ஒன்று அந்த பில்டிங் ஃபுல்லாக பாஸ் ஆகுது. இவன் உண்மையாலுமே மந்திரவாதி தான் போல. இவன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் சாந்தமாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த மந்திரவாதி கையில் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒன்று எடுக்கிறான். ஒருவேளை எங்கே பேட் வைப்ரேஷன் இருக்குன்னு அதை காட்டும் போல. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டே போகிறப்போ ஏதோ ஒரு இடத்துல சிக்னல் காட்டுது ஒரு ரூமுக்கு பின்னால். சரி இந்த ரூம் கதவை திறந்து பார்ப்போம் அப்படின்னு மந்திரவாதி அந்த ரூம் கதவை திறக்க போகிறப்போ அந்த ஃப்ளாட்டில் காற்று பலமாக அடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த மந்திரவாதி கொஞ்சம் கூட அசராமல் ஜாக்கி ஜான் கார்ட்டூனில் அங்கிள் ஒரு மந்திரம் போடுவார்ல, ஜுமா பைபி பான்ட்டு, அதே மாதிரி ஒரு மந்திரத்தை இவனோட மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். ஃப்ளாட்டில் அடிச்சிட்டு இருந்த காற்று அப்படியே ஆஃப் ஆகுது. காற்று ஆஃப் ஆனதுக்கப்புறம் மந்திரவாதி கதவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு செத்து போய் கிடக்குறா. அவளோட டெட் பாடி கிடக்குது. அந்த பொண்ணு செத்து போய் எவ்வளோ நாள் ஆகுது என்னான்றதெல்லாம் தெரியல. இது ஹீரோயினோட ஃப்ளாட்டு தானே. ஸோ அங்கே செத்து போய் கிடக்கிறது ஹீரோயினாக தான் இருப்பா. செத்து போனதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஆவியாக சுற்றிட்டு இருக்கா போல. அடுத்து அந்த மந்திரவாதி டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பேக் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த டெட் பாடி எழுந்திரிச்சு உட்காருது. இதை பார்த்த மந்திரவாதியும் அவரோட அசிஸ்டண்ட்டும் பயந்து போய் நிற்க இந்த பக்கம் ஹீரோயின் சேரில் உட்காந்துக்கிட்டு மந்திரவாதி கிட்ட பேசுகிறா. என்னை எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் ஒருத்தரை மீட் பண்ணணும், மீட் பண்ணாதான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக கத்துறா. இவ கத்துனதும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் காற்றுலே மிதந்துட்டு இருக்கு. மிதந்துட்டு இருந்த பொருள் எல்லாம் மந்திரவாதியும் அவரோட அசிஸ்டண்ட்டையும் லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம்னு அடித்து துவம்சம் பண்ணுது. காஞ்சனா மாதிரி ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு, இதுக்கப்புறம் எவனாச்சும் இந்த வீட்டுக்கு என்ன துரத்துறன்னு வந்தீங்க, சாவு தாண்டா உங்களுக்கு, ஓடுங்கடா அப்படின்னு சொல்ல மந்திரவாதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் இவ்வளோ அமிழி துமிழி பண்ணிட்டு இருக்க இப்போ தான் ஹீரோவோட என்ட்ரியே வருது. ஃபாரின் போன ஹீரோ சூட் கேஸ் எடுத்துன்னு ஊருக்கு வந்துடுறாரு. நேராக ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டே சீல் வச்சிருக்கு. சரி என்ன ஆச்சுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு எதிர்க்க இருக்க புஷ்பா கிட்ட விசாரிக்க வராரு. புஷ்பாவுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே ஒரு கிளிகிழிப்பாயிடுது. அடடா நமக்கு ஒரு பிசிக்கிட்டானே அப்படின்னு புஷ்பா யோசிச்சு ஹீரோவோட சூட் கேஸை உள்ளே வம்படியாக இழுத்து வாங்க வாங்க உள்ளே வாங்க பேசலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வச்சு நானமோ பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அது எதுக்குமே மசியாமல் ஆப்போசிட்டில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் குடியிருந்தா அப்பார்ட்மெண்ட்டில். இப்போ அப்பார்ட்மெண்ட்லேயே சீலில் இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பாச்சா வந்துட்டு பலிக்காது அப்படின்னு நினச்ச புஷ்பா ஹீரோ கிட்ட உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எந்த ஃப்ளாட் நம்பரில் இருந்தா அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் ஹீரோயின் இருந்த 402 அப்படின்ற ஃப்ளாட் நம்பர் சொல்கிறாரு. புஷ்பாவுக்கு தான் விஷயம் தெரியுமே இங்கே நடக்கிற விஷயம்லாம். அவள் சொல்லிடுறா ஹீரோ கிட்ட, டேய் 402 ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு யாருக்காகவோ வெயிட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன்டா, அது நீ தானாடா அப்படின்னு புஷ்பா ஒரு ஷாக்காக கேட்க ஹீரோ புஷ்பா சொன்ன உடனே அங்கேருந்து கிளம்பி நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாரு. இன்னமும் புஷ்பா ஹீரோ கிட்ட ஹீரோயின் ஒரு பேயின்ற விஷயத்த சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே ஹீரோ கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வந்தவர் 402 ஃப்ளாட், ஹீரோயினோட ஃப்ளாட் இருக்குல்ல, அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் கொஞ்ச நேரம் யாரையும் காணோம். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு பின்னாலே ஹீரோயின் வந்து நிற்கிறான். ஹீரோயினை பார்த்த ஹீரோ சந்தோஷத்தில் சிரிக்கிறாரு. ஹீரோயின் கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோவை
பொலிர்னு கொடுக்குறான். 6 மாசமா நீ என்னை கான்டாக்ட் பண்ணவே இல்லை, இப்போ வந்து நான் என்கிட்ட பேச வந்துட்டியா அப்படின்னு போட்டு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கா. இந்த ஃப்ளாட்டில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க. ஃப்ளாட்டுக்கு வெளியே யாரோ ஒரு காட்டான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் யாருன்றது இப்போ நமக்கு தெரியல. அடித்து சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஏன் இவ்வளோ நாளாக பார்க்க வரல அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. நான் யூஎஸ்க்கு போனதுக்கப்புறம் உனக்கு நிறைய தடவை கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன்ட்ட கேட்குறப்போ நீ உன்னோட எக்ஸ் லவர் கூடயே போய் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னான். ஆனால் அதை நான் நம்பவே இல்லை. உனக்கும் கால் பண்ணி பார்த்தா நீயும் எடுக்க மாட்ற. என்னால் இப்போ தான் ஊருக்கு வர முடிஞ்சுது. இனிமேல் நான் அவனை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சமாதானம் ஆகிடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் பஜனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பஜனைலாம் சூப்பராக சிறப்பாக முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஹீரோ நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. இவர் அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்ததும் வெளியே இருக்க புஷ்பா ஹீரோவை பிடிச்சி, என்னடா நேற்று நைட்டு போனி அங்கே அந்த பொண்ணை பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் பார்த்தனே, நல்லா தான் இருக்கா அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறாரு. ஆடா பாவி, அது ஒரு பேய்டா அப்படின்னு புஷ்பா ஹீரோயினை பற்றின விஷயத்த சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோயினை பார்க்குற ஒரு பார்வையும் பயந்து தான் பார்க்குறாரு. ஏன்னா ஹீரோயின் பேயின்றது தெரிஞ்சு போச்சு இல்லை, ரொம்பவே பயந்தே தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் இப்படி போய்கிட்டே இருக்க அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. ஹீரோ அவரோட சூட்கேஸை புஷ்பாவோட வீட்டிலே விட்டுட்டு வந்திருப்பாருல்ல, அந்த சூட்கேஸை புஷ்பா போலீஸ்காரன்ட்ட கொடுத்துட்றா. ஒரு போலீஸ்காரன் அந்த சூட்கேஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து மீதி போலீஸ்காரங்கள்ட்ட இதை பற்றின டீட்டெயில் சொல்கிறான். ஒருத்தவன் அந்த பேய் கூட இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான், அவனோட சூட்கேஸ் தான் இது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சூட்கேஸில் திறந்து என்னென்ன இருக்குன்னு ஆராயிறாங்க. அந்த சூட்கேஸில் ஹீரோவோட பாஸ்போர்ட் ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்க்குறப்போ இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டையே வைக்கிறானுங்க. ஹீரோ இப்போ யூஎஸ் ரிட்டர்ன் தானே, ஸோ இவர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி கொரியாக்குள்ளே வரப்போ ஒரு சீல் ஒன்று குத்திருப்பாங்க, இவர் இங்கே என்ட்ரி ஆயிருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சீலே அதில் இல்லை. இது அந்த லேடி போலீஸ் கண்டுபிடிச்சி இன்னொரு போலீஸ்காரன்ட்ட சொல்கிறான். அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி ஹீரோயினோட ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் காட்டுறாங்க. நம்ம கொஞ்சம் சீனுக்கு முன்னால் பார்த்தோம்ல, ஹீரோயினோட ஃப்ளாட்டையே குறுகுறுன்னு ஒரு காட்டான் பார்த்துட்டு இருந்தானே, அவன் நிற்கிறான். அவனுக்கு நேர் இதில் ஒரு வெள்ளைக்காரன் நிற்கிறான். 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் யாருன்றது இப்போ நமக்கு தெரியல. திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோவோட ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணுறப்போ அப்போ தான் ஒரு விஷயம் வெளியே வருது. ஹீரோ செத்து போயிட்டாரே அப்படின்னு. ஸோ இப்போது ஹீரோயின் 2 பேருமே பேயாக தான் இருக்காங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கட் பண்ணி ஹீரோயினோட ஃப்ளாட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. ஹீரோ வெளியே போனதும் ஹீரோயின் தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. அந்த பக்கம் வெளியே போன ஹீரோ கதவு கிட்டே நின்று அவர் ஒரு பக்கம் எதையோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பற்றி தப்பாக சொன்னான்ல, இந்த மாதிரி அவள் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துட்டான்னு. அதனால் கடுப்பான ஹீரோ கிளம்பி போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணலாம் அப்படின்னு அவசரமாக கிளம்பி வரப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் நோ யூஸ், அவர் செத்து போய்ட்றாரு. செத்து போன ஹீரோ உடம்புலேருந்து அவரோட ஆவி வெளியே வந்திருக்கு. வெளியே வந்த ஆவி அந்த ரூமில் டெட் பாடியாக கிடக்கிற அவரையே பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ தான் அதே ரூமில் வெள்ளைக்காரன் ஒருத்தவன் ஹீரோ கிட்ட பேசுகிறான். நம்ம 2-3 சீனுக்கு முன்னால் பார்த்தோம்ல, காட்டானுக்கு நேர் எதிரில் ஒரு வெள்ளைக்காரன் இருந்தானே, அவன் தான் இவன். நம்ம ஊர்லலாம் நரகத்துலேருந்து 2 பேர் கூப்பிட வருவாங்க, செத்து போயிட்டா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபாரினில் செத்து போயிட்டா கூப்பிட வரவன் தான் இவன் ஹீரோ கிட்ட நீ செத்து போயிட்ட வா போகலாம் அப்படின்னு கூப்பிட, இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு ஹீரோ அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறாரு. மரியாதையாக நீ வரலனா என்னோட உண்மையான ரூபத்தை காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வெள்ளைக்காரன் அவனோட உண்மையான ரூபத்தை காட்டுறான். இதை பார்த்து அரண்டு போன ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி ஃப்ளைட்டில் வராரு. ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வராருன்னு நினைக்காதீங்க, சைடில் இருக்க விங்ஸில் தூங்கிட்டு வராரு. இவருக்கு பின்னால் இருக்க விங்ஸில் அந்த வெள்ளைக்காரன் தூங்கிட்டு வரான். இந்த சீன்லாம் பார்க்க கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். நடுவில் சூட்கேஸ்லாம் அவர் எப்படி வந்ததுன்னு தெரியல, படத்தில் இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்படி தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கை காட்டி முடிச்சுட்டு ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ப்ரெசென்ட்டில் வெள்ளைக்காரன் காட்டான் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோ என்கிட்ட கெஞ்சி கேட்டான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு, அதுக்காக தான் அவனுக்கு இந்த டைமை கொடுத்து உக்காந்துருக்கிறேன். சரி உன்னோட கதை எப்படி அப்படின்னு வெள்ளைக்காரன் காட்டாங்கிட்ட கேட்க, காட்டான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, ஹீரோ எழுதின லெட்டரை ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வெளியே இருந்து எடுப்பாளே, அந்த சீனில் காட்டுறாங்க. இப்போலாம் அவள் செத்து போயிட்டா போல், அவளை கூப்பிட காட்டான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ காட்டானும் வெள்ளைக்காரன் மாதிரியே மேல் உலகத்தில் வந்து ஹீரோயினை கூப்பிட வந்த ஆள் தான். ஹீரோயின் ஹீரோ எழுதின லெட்டரை படித்து பார்த்துட்டு
இவளும் ஹீரோ சொன்ன மாதிரியே நான் அவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருவேன் அப்படின்னு காட்டான்கிட்ட சொல்லிடுறா. சரி போனா போதே அப்படின்னு காட்டானும் ஹீரோயினுக்கு இவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்கான். இந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டி முடிச்சுட்டு ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. காட்டான் ஹீரோயின் கிட்ட பேசுகிறான். நீ ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொன்ன பண்ணிட்டேன், ஸோ வா இப்போ என் கூட போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கு ஹீரோயின் நாங்கள் இப்போ தானே மீட் பண்ணி பேசணும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு எவ்வளோ சொல்கிறா. ஆனால் காட்டான் ஒத்துக்க மாட்டான். இதெல்லாம் எங்களோட ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் ஆனது, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு இந்த பக்கம் இவங்க பேசிக்கிட்டே இருக்க. அந்த பக்கம் மந்திரவாதியை காட்டுறாங்க. இவர் போன தடவை ஹீரோயின் கிட்ட அசிங்கப்பட்டு வந்துட்டாருல்ல, இந்த தடவை ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படின்னு கோழியோட ரத்தத்தை எடுத்து அதில் ஒரு புது புது மந்திரத்தை கண்டுபிடிச்சி வெறித்தனமாக பழி வாங்க ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்படியே திரும்பவும் ஹீரோயினோட ஃப்ளாட்டில் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அங்கே காட்டான், வெள்ளைக்காரன், ஹீரோயின் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயின் செத்து போயிட்டான்றது தெரிஞ்சு போச்சு, ஹீரோயினுக்கும் ஹீரோ செத்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அப்படியே ஹீரோயின் அழற மாதிரியே காட்டி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. ஹீரோயின் எப்படி செத்து போனா அப்படின்ற ஃப்ளாஷ்பேக். அன்றைக்கி டின்னர் பார்ட்டிக்காக ஹீரோயின் அவளோட வீட்டில் கிளம்பிக்கிட்டே இருக்கிறப்போ வீட்டுக்குள்ளே ஒருத்தவன் வரான். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஹீரோ ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தவனை தடுத்து ஹீரோயினை மட்டும் தனியாக அனுப்பி வைப்பார். அவன் தான் இவன் வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட அப்பா. இவன் ஆனால் அப்பா மாதிரியே நடந்துக்கல. ஹீரோயினோட அம்மா செத்ததுக்கப்புறம் இவன் ஹீரோயின் கிட்ட நிறைய தடவை தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கிறான். அன்றைக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கிறான். அப்போ தான் ஹீரோ திரும்ப திரும்ப கால் பண்ணி இருந்திருக்கிறாரு. அதனால தான் ஹீரோயினால் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. இவன் ரொம்ப தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணதுனால ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஷார்ப்பான ஒரு பொருள் எடுத்து அவனோட கண்ணுலேயே குத்திடுறான். கண்ணில் குத்துனதுக்கப்புறம் வலி தாங்க முடியாமல் அவன் ஹீரோயினை பிடிக்க வர, ஹீரோயின் ரூஃபுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இவன் பிடிக்க வரப்போ கரெக்டாக அவனை கீழே தள்ளி விட்டுறா. அவனுக்கு கீழே வந்து செத்து போயிடுறான். இதை தான் அந்த போலீஸ்காரன் சொல்லியிருப்பான், 5வது மாடியிலேருந்து ஒருத்தன் கீழே வந்து செத்து போயிட்டான், அவனோட கண்ணில் இரும்புராட் சொறி வந்தது அப்படின்னு. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட அப்பா தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறா. இப்போ இவளுக்கும் இவளோட அப்பாவுக்கும் நடந்த சண்டையில் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இவளோட கழுத்துக்கு பின்னாலையும் குத்திட்டு இருக்கு. அதில் வலி தாங்க முடியாமல் கத்தி அப்படியே மயக்கத்திலே பாத்டப் பக்கத்தில் உட்கார்றா. இந்த டைம் தான் ஹீரோ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஃபோன் தள்ளி இருந்ததுனால ஹீரோயினால் அந்த ஃபோனை எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இவளோட வீட்டுக்கு கிளம்பி வந்து கதவை தட்டியிருப்பார். உள்ளே தான் அவன் மயக்கமான கண்டிஷனில் இருக்காளே, எப்படி அவளால் கதவை திறக்க முடியும்? ஆனால் ஹீரோ மட்டும் கதவை உடச்சிட்டு உள்ளே போயிருந்தா ஹீரோயினை காப்பாற்றிருக்கலாம். ஹீரோவுக்கு தெரியாது இல்லையா உள்ளே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இவர் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் மோதிரத்தை பேக்லேயே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கிறாரு. அடுத்து உயிருக்கு போராடிட்டு இருந்த ஹீரோயின் செத்து போயிடுறா. செத்து போனதுக்கப்புறம் தான் அவளோட உடம்புலேருந்து ஆவி வெளியே வந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் ஹீரோ எழுதின லெட்டரையும் போய் படிச்சிருக்கு. இந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டி முடிச்சுட்டு ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. அன்னைக்கு மாதிரி என்றைக்குமே இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு 2 பேரும் அழுதுகிட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் மந்திரவாதியை காட்டுறாங்க. மந்திரவாதி புது புது மந்திரத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நேராக புஷ்பாவோட வீட்டுக்கு வர்றாரு. புஷ்பாவும் அங்கிளும் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு இருக்கிறப்போ அந்த வீட்டுக்குள்ளே வர்றாரு. இந்த ஆளியாண்டா இங்கே வரான்னு பார்த்தா செவுத்துலேருந்து ஒரு 3 பேய் வெளியே வந்திருக்கு. அந்த 3 பேயை பிடிக்கிறதுக்காக மந்திரவாதி வந்திருக்காரு. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த 3 பேய்களும் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அப்பப்போ வருங்க. இதுங்க பேர் ஒரு அடல்ட் பேய்ங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த 3 பேய்களும் அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்துக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் எந்தெந்த ரூம்லலாம் புருஷன் முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படின்னு கசமசா பண்ணுறாங்களோ செவுத்து வழியாக போயிட்டு கசமசா பண்ணுறவங்கள வெறுப்பேற்றிட்டு இருக்கிறது. இதுதான் இந்த 3 பேய்களோட வேலை. ஸ்டார்டிங்லேருந்து இதே தான் பண்ணிகிட்டு இருக்கோம். மந்திரவாதி புஷ்பாவோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற 3 அடல்ட் பேய்களையும் அழிச்சு முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ளாட்டுக்குள்ளே வராரு. உள்ளே வந்தவர் இவர் தான் இப்போ வெயிட்டான மந்திரம்லாம் ரெடி பண்ணிட்டு வராரு. பின்னால் இருக்க அசிஸ்டண்ட்டை கோழி பிளட்டை வேற கொடுத்து வச்சிருக்கிறாரு. இவர் உள்ளே வந்தவொடனே அங்கே இருந்த ஹீரோயின் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன வரவே கூடாதுன்ட்டு நான் திரும்பவும் வந்திருக்க அப்படின்னு மிரட்டுறா. அதுக்கு மந்திரவாதி நான் முன்ன மாதிரி நினச்சியா, இப்போ எல்லாத்துலேயும் கை தேர்ந்து வந்திருக்கேன், இப்போ உன்னை எப்படி அழிக்கிறேன் பாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கண்ணை காட்ட அவன் கையில் வச்சிருந்த கோழி பிளட் எடுத்து ஹீரோயின் மேலே தெளிக்கிறான். அந்த பிளட்டு பட்டதும் ஹீரோயின் உடம்புலேருந்து ஒரு மாதிரி புகை மாதிரி வர ஆரம்பிச்சிருது. பேயை துரத்துறதுக்கு உண்டான லிக்விடு போல அது. ஹீரோயின் வலியில் துடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. மயக்கமாக இருக்கிற ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோவுக்கு மந்திரவாதி மேலே செம்ம காண்டாயிடுது. நேராக போயிட்டு மந்திரவாதியோட அசிஸ்டன்ட் உடம்புலேயே பூந்துக்கிட்டு மந்திரவாதி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. யாரோட ஆள் மேலே கை வைக்கிற அப்படின்னு. ஹீரோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஹீரோவுக்கு பின்னால் காட்டானும் வெள்ளைக்காரனும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன இருந்தாலும் நீ ஒரு பேய், மனுஷங்களை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு
அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அசிஸ்டண்ட்டோட உடம்ப விட்டு வெளியே வந்து மயக்கத்தில் இருக்க ஹீரோயினுக்கு போய் என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ காட்டான் ஹீரோ கிட்ட, நீங்கள் 2 பேரும் மேல் உலகத்துக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு, கிளம்பி வாங்க, நீ வெள்ளைக்காரன் கூட போ, ஹீரோயினை என் கூட அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ, நாங்கள் 2 பேரும் தான் பேய் ஆயிட்டோமே, இப்போ வச்சு எங்களை ஒன்றா சேர்ந்து வாழ விடுங்களேன், ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படின்னு ஹீரோ பயங்கர ஃபீலிங்காக அழுதுகிட்டே சொல்ல அங்கே இருந்த மந்திரவாதிக்கே மனசு உருகி போயிடுது. அவர் அங்கே இருந்த காட்டான்கிட்டையும் வெள்ளைக்காரங்கிட்டையும் சொல்கிறாரு, ஏன் இவங்க தான் பேய் ஆயிட்டாங்களே, இவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், கல்யாணம் பண்ணிட்டா 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்கல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். கல்யாணன்றது மனுஷங்க சேர்ந்து பண்ணி வைக்கணும், என்னாலேயோ இல்லை மற்ற பேய்களாலேயோ கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பேய், இவங்களுக்கு கல்யாணம் பண்ண எந்த மனுஷன் தைரியமாக வருவான் அப்படின்னு காட்டான் கேட்க, அதுக்கு மந்திரவாதி, அப்புறம் இதுக்கு நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணுறான். ஒரு டென்ட்டை போட்டு அதுக்குள்ளே ஹீரோ ஹீரோயினை நிற்க வச்சுட்டு இந்த கல்யாணத்துக்கு போலீஸ்காரங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்க்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மந்திரவாதி வந்துடுறாரு. இவங்களை பிளாக்மெயில் பண்ணி தான் வர வச்சிருக்கிறாரு. இந்த கல்யாணத்தை பண்ணாதான் 2 பேய்களும் இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணதுனால இவனுங்களும் வேறு வழி இல்லாமல் வந்து நிற்கிறானுங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் மந்திரவாதி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இவங்களும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் இவங்க இருந்த டென்ட்டை மந்திரவாதி க்ளோஸ் பண்ண சொல்ல புஷ்பாவும் அவளோட புருஷனும் அந்த டென்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. டென்ட்டுக்குள்ளே இருந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தவங்க மாறி மாறி லவ்வோட பார்த்துக்கிறாங்க. அப்படியே வெளியே இருந்த மந்திரவாதி தானா அவங்கள போறாங்க. இவரே நம்ம வந்து அவங்கள துரத்துற மாதிரி இவங்க முன்னால சீன் போட்டுட்டு இருக்காரு. வெளியே இருக்க பொதுமக்கள் முன்னால ஒரு ட்ரம் வச்சுன்னு அதை அடிச்சுக்கின்னு மந்திரம் சொல்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டே சைடு கண்ணில் பார்த்துட்டு இருக்காரு, வெள்ளைக்காரனையும் காட்டானியும். ஏன்னா இவனுங்க எப்போ காணாம போறானுங்களோ அப்பதானே டென்ட்டுக்குள்ள இருக்க ஹீரோ ஹீரோயின் காணாம போவானுங்க. பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் 2 பேரும் மறைஞ்சிடுறானுங்க. அடுத்து மந்திரவாதி டென்ட்டை திறக்க சொல்கிறாரு. உள்ளே பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே காணும். இதை பார்த்த பொதுமக்களுக்கு சந்தோஷமாயிடுது, அப்பார்ட்மெண்ட் விட்டு பேய்ங்க போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் மந்திரவாதிகிட்டே கேட்குறாங்க, எங்கே அனுப்பிச்சி வச்சிங்க ஹீரோ ஹீரோயினை அப்படின்னு. மந்திரவாதி நீ வந்து வானத்தை பார்க்குறாரு. 2 ஸ்டாரங்கள் ஜொலிச்சிக்கிட்டே போகுது. அந்த 2 ஸ்டார் தான் ஹீரோ ஹீரோயின். மேலே இருக்கிற அந்த 2 ஸ்டாரை பார்த்து கீழே இருக்கிற பொதுமக்கள்லாம் ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ற மாதிரி விஷலாம் பண்ணுறாங்க. அடுத்து மேலே போன ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க செத்து போய் பேய் ஆனாலுமே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக புருஷன் முன்னாடியே வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டி படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.